நம்ம தலைவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம பேசிக்கலாம். கொஞ்சம் அமைதியாக இருக்கும். பாரத் மாதா கி அமைதியாக இருக்கணும். இல்லை நேரடி சரி, அப்படி அமைதியாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில் நேற்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியிலே முகாமிட்டு பல்வேறு மருத்துவமனைகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையில் 60% பங்கு மத்திய அரசுக்கும் இருக்கிறது. அவர்கள் திறந்து வைக்கும்போது மத்திய அரசினுடைய அமைச்சர்களையோ அழைத்து இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் நேற்று இந்த மேடையில் பேசும்போது 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 150 நாட்கள் வேலை தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையில் அவர்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் குளறுபடிகள் இருந்ததே தவிர சரியாக கணக்கு பார்க்காமல் உண்மையிலே வேலை சொல்ல பணம் கொடுக்காமல் இருந்ததன் காரணமாக இடையிலே தடைபெற்று அதன் பிறகு உச்சநீதிமன்றம் இப்படி பாரத நரேந்திர மோடி அவர்கள் இறுதியாக அவருடைய அரசாங்கம் முடிவெடுத்து 125 நாட்கள் வேலை கொடுப்போம் என்று இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்து, அதுவும் விவசாயிகள் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விவசாயம் நடைபெறும்போது நடவு காலங்களிலும் சரி அறுவடை காலங்களிலும் சரி அதிகப்படியான விவசாயங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே அந்த காலங்களை தவிர்த்து உறுதியாக 125 நாட்களுக்கு அவர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று இன்றைக்கு ஒரு உத்தரவாதத்தை மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதையும் குறை சொல்லுகிறார். மகாத்மா காந்தி மதசார்பினுடைய மகாத்மா காந்தியினுடைய பெயரையே அளிக்கிறார்கள் என்று முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை உண்மையான மதச்சார்பினை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? இதற்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். மீடியா ஊடகங்கள் எங்கள்கிட்டயே நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் முதலமைச்சரை பார்த்து நீங்கள் ஏன் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலை? நீங்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பேசுங்க, வாழ்த்து சொல்லுங்க, நாங்களும் வாழ்த்து சொல்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாமல் நீங்கள் ஒரு போலி மதசார்பின்மை என்கின்ற பெயரில் நீங்கள் ஒரு தவறான ஒரு கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏப்ரல் 20ஆம் தேதி வரக்கூடிய தேர்தலில் 26 ஏப்ரல் 20 அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் உங்களுக்கு மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நான் தெரிவித்துள்ளேன். என்ன அதாவது 100 நாள் வேலை கொடுக்குமாங்கிறது தான் முக்கியமே தவிர பேர் என்ன பேர் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் கலைஞர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கலைஞருக்கு ஒரு இடத்துல பேர் வச்சா போதும். அந்த மாதிரி தலைவருடைய பேரை ஒரு இடத்துல வச்சாலே போதும், ஒரு இடத்துல சிலை வச்சாலே போதும். கடலுக்குள்ளே போய் பேனா வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குறையாக சொல்ல முடியாது. வேறு இன்றைக்கி காலமுறை சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கம் இன்றைக்கி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதி 315 காலமுறை ஊதியத்தை கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க செய்யலை. ஜாக்டோ ஜியோ இன்றைக்கி அவங்களுடைய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பாளையங்கோட்டையில் முதலமைச்சர் வர்றாங்க. இன்றைக்கி செவிலியர்கள்லாம் அங்கே உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. துப்புரவு பணியாளர்களை அவர்கள் அவங்களுக்கு நிரந்தரமாக்குவோன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க போராடினா அவங்கள தூக்கி ஜெயிலில் அடைக்கிறதும் அவங்கள ரொம்ப அலங்கோலப்படுத்துவதும் தான் இந்த ஆட்சியுடைய நோக்கமாக இருக்குது. எஸ்ஏஆரில் இறந்து போனவங்கள மாற்றிருக்காங்க. வீட்டில் இருக்க அது இறந்து இடம்பெயர்ந்தவர்களை மாற்றுறதுக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்குது? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் தான் இன்றைக்கி எல்லா அரசு ஊழியர்களும் இயங்கிட்டு இருக்காங்க. அதை முறையாக செய்ய வேண்டியது அது முதலமைச்சருடைய கடமை தான்.
அவர் தூய சக்திங்கிறத மக்கள் தான் சொல்லணும், தேர்தலில் சொல்லணும். அவர் என்ன சக்தின்னு நமக்கு எப்படி தெரியும்? அவர் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை, வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது. இல்லையா, அவருடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி தீய சக்தின்னு சொல்கிறார். அப்படியா இருந்தால் அவர் எப்படி முடிவெடுக்கணும்? ஏன்னா ஒரு தேர்தலுங்கிறதுல இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா, எத்தனை முனை போட்டி இருந்தால் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நினச்சி அவருடைய நடந்தால் நல்லது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருந்தாங்க, அது மாதிரி எல்லாரும் கட்சி ஆரம்பித்து எல்லாரும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது. எப்படிங்க? எங்களுக்கு பாதகமாக அமையாது. எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 2021 நாங்கள் நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறோம். இன்றைக்கி அதிமுக 67 இடங்களில் இருக்குது. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்கள்ல இருந்து நாங்கள் 4 இடங்கள் இருக்கிறோம். 66, அதிமுக 66, 75 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறோம். ஒரு 30-35 இடங்களில் 300 ஓட்டு 400 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம். இன்றைக்கி சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பல்வேறு பிரச்சனைகள், பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள், பாலியல் வன்கொடுமைகள், கஞ்சா கடத்தல், கொள்ளைகள், கொலைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்றைக்கி 100க்கு 50 இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வாஷ் அவுட், பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்குது. பீகாரில் உங்களுக்கு தெரியும் 243 இடங்களில் 202 இடங்களில் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இதே மாதிரி தான் தமிழகத்திலே அதே நிலைமை தான் தொடரும். பீகாரில் வீசக்கூடிய காற்று தமிழகத்தில்